Hi guys, welcome to our weekly analysis. இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி சார்ட் எடுத்து வச்சுருக்கேன். நிஃப்டி ஃபஸ்ட்டு பார்ப்போம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்கிறாங்க. நிஃப்டி 24,000 லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தோம். 24,000 23,820 24,500 சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 25,500 மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இப்போ கீழே தான் வந்துட்டுருக்கு. இதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம சொல்லிகிட்டே தான் இருக்கோம். அதாவது யாருக்குமே புரியுதா என்னன்னு தெரில. பட்டு மற்ற சேனல்ஸோ வாட்டவர் சொல்கிறாங்க. ஏன் எஃப்ஐ செல் பண்ணுறாங்கன்னு யாருக்குமே தெரியல தான் சொல்கிறாங்க. எஃப்ஐஸுக்கு நம்மளுக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதுதான் செல் பண்ணுறாங்க. இன்னொன்று என்ன, அவங்க ஈவெண்ட் இருக்குது. லாஸ்ட் இயர் மட்டும்தான் அவங்க செல் பண்ணல, அதனால் இந்த டைம் அக்ரெசிவ் செல் பண்ணுறாங்க. மற்ற இயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் அவங்க செல் பண்ண தான் செய்வாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஓகே, இருந்தாலும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ நிஃப்டி பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கிளியராக சொன்னது தான் 24,500 மேலே சஸ்டெயின் ஆகணும். மார்க்கெட் சஸ்டெயின் ஆனாலும் அடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,750. 24,750க்கு மேலே சஸ்டெயின் ஆகுதுன்னா அடுத்து 25,000. ஸோ பெருசாக புல்லிஷ்னஸ் எதிர்பார்க்க முடியாது நிஃப்டியில். அதே மாதிரி இப்போ கீழே வருது. நம்ம லாஸ்ட்டு ஹோப் 23,820 சொல்லியிருந்தோம். அதுலேருந்து ஒரு 700 பாயிண்ட்ஸ் நல்லா ரேலி கொடுத்துச்சு பிகாஸ் ஆஃப் யூஎஸ் மார்க்கெட் எலெக்ஷனுக்கு வேண்டி. அது முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் வாஷ் அவுட் தான். மறுபடியும் இப்போ மார்க்கெட் கீழே தான் வந்துட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கிளியராக ஒன்று புரிஞ்சுக்கணும். நிறையா பேர் பியர் மார்க்கெட் வந்துருச்சா சார், பியர் மார்க்கெட் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க. பியர் மார்க்கெட்டுக்கு வரதுக்கு சில சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ 10%க்கு கீழே மார்க்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா தான் மார்க்கெட் பியர் மார்க்கெட்டுக்காக மாறிடுச்சுன்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா. இன்னும் 9.20% சம்திங் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி விழுந்திருக்கு. இப்போ கணக்கு போட்டிங்கன்னா 10%னா 23,650 தான் வரும். 10%க்கு ஒரு கரெக்ஷன் கொடுத்தா தான் அது ஒரு ப்ராப்பரான கரெக்ஷன். இவ்வளோ தூரம் ஏறின மார்க்கெட்டுக்கு ஒரு 10% கரெக்ஷன் கொடுத்துச்சுன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் புல்லிஷ்னஸ் போகும்போது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் இப்போ கீழே வருது அப்படின்னா 24,000 820 ஆர் 23,800 பிரேக் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து 23,650 டெஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கு கேண்டிட் க்ளோஸோ ஓப்பன் க்ளோஸோ அதெல்லாம் தேவையில்லை. இதை பிரேக் பண்ணாலே போதும். அடுத்து 23,650 சொல்லி டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் தான் அதுக்கப்புறம் பியர் மார்க்கெட். ஓகேங்களா. நீங்கள் நிறைய பேர் கேட்ட கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர். பியர் மார்க்கெட் எப்போ ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்னா, இதுக்கு கீழே 73,650க்கு கீழே சஸ்டெயின் ஆகணும். அப்போ மார்க்கெட் பி ரெசிஸ்டண்ட்டாக மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வர வரைக்கும் 23,650 வந்தாலும் அது ஒரு ப்ராப்பர் கரெக்ஷன் தான். அங்கேருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. அந்த மேலே போனாலும் நம்ம சொல்லியிருக்கோம் இப்போதைக்கு 25,000 வச்சுக்கோங்க. அப்படி போனாலும் மறுபடியும் செல் அண்ட் ரைஸ் மார்க்கெட் மாதிரி தான் கீழே வந்து தான் மேலே போவாங்க. அதை பற்றின அனலைசிஸ்லாம் நம்ம லாஸ்ட் வீக்கும் கொடுத்துருக்கோம். அதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்கோம். அதை டவுட் கிளியராக இருந்தால் கிளாரிட்டி வேணும்னா அதை போய் பார்த்துக்குங்க. ஓகேங்களா. இதுதான் நிஃப்டியோட ஸ்டோரி. நிஃப்டிக்கு இதுதான் விஷயம். அதே மாதிரி நிஃப்டிக்கு இன்னொன்று பார்க்க வேண்டியது என்னென்னா நிஃப்டி ஐடி. அதை நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்ருக்கேன். இப்போ நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா இந்த ஜோனுக்குள்ளேயே இருந்தாங்க. அப்புறம் இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணாங்க. இந்த ஜோனை இங்கே ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் பண்ணி மறுபடியும் மேலே போனாங்க. அகெயின் பிரேக் அவுட் பண்ணாங்க. பிரேக் அவுட் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் அந்த ஜோனுக்குள்ளேயே போயிட்டாங்க. ஸோ நிஃப்டி இன்னும் பெரிய அளவுக்கு ஃபாலோ ஆகலைன்னு கேட்டால் இந்த நிஃப்டி ஐடி மட்டும் தான். மற்றதெல்லாம் நல்லாவே தான் விழுந்துட்டுருக்கு. இந்த நிஃப்டி ஐடி மட்டும் அப்போ ஹோல்டு பண்ணிகிட்ருக்கு. இந்த யூஎஸ் எலெக்ஷன் அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரேலி, கிட்டத்தட்ட எல்லா செக்டாரும் 3%, 4% ஏறிச்சு. ஸோ அதுதான். ஸோ நிஃப்டியில் இன்னொரு விஷயம் இந்த நிஃப்டி ஐடியில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஹையர் லோ ஃபார்மேஷன் தான் இருக்குது பாருங்கள். போயிருக்கு ஹையர் லோ, மறுபடியும் கீழே வந்திருக்கு. மறுபடியும் அந்த ஹையை பிரேக் பண்ண முடியல. அகெயின் கீழே வருது. மறுபடியும் இந்த ஹையை பிரேக் பண்ண முடியல. அகெயின் இங்கே வருது. அடுத்த ஹை இது தான். அதுக்கப்புறம் கீழே வந்திருக்கு. இப்போ இந்த ஹை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேஷனில் தான் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு ஹையாவது நிஃப்டி ஐடி பிரேக் பண்ணதான் நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்த ஹையை பிரேக் பண்ணிடுச்சுன்னா அப்புறம் ஒரு சடனாக ஒரு ஸ்பைக் கொடுத்து இது வரைக்கும் கூட வரலாம். ஓகேங்களா. ஸோ இந்த விஷயத்தை நிஃப்டி ஐடியில் நீங்கள் இதை கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து விழுந்துச்சோ, அதாவது பழைய ஆல் டைம் ஹை, இது டபுள் பாட்டம் டபுள் டாப்னு சொல்லியிருந்தோம். அதுலேருந்து நல்ல ஒரு ஃபால், இது வரைக்கும் நல்லா ஃபால் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிட்டோம் நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில். டபுள் இது இங்கே ரிவர்ஸ் ஆகும்போதே சொன்னோம், இது டபுள் பாட்டமாக கன்சிடர் ஆகிடுச்சு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் கீழே வரும்னு சொல்லி இது வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் அகெயின் வருது. அதுக்கு இந்த லெவலில் பிரேக் பண்ணணும். 1794க்கு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் டார்கெட் 1963 தான் பிச்சுக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் எல்லாமே மேலே போக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் வாட்ச் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வரும்போது கேர்ஃபுல்லாக இருங்க. 794 தொட்டு கீழேயும் வரலாம். சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ்.
அதை தொட்டுட்டு கீழேயும் வரலாம். ஸோ இந்த லெவலை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்க. பிரேக் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா? வீக்லி கண்டினியூ பண்ணலாம் ப்ரோ. ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே, பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்த மாதிரி இன்னும் அதே ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்காங்க பேங்க் நிஃப்டி. தெரியுதுங்களா? மறுபடியும் அந்த ரேஞ்சை டச் பண்ணிவிட்டு ரெக்டாங்கிள் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த ரேஞ்சிலேருந்து கீழே வந்தாங்க, மறுபடியும் அந்த ரேஞ்சுலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போனாங்க. ட்ரா பண்ணி காட்டிடுறேன். இப்போ பாருங்கள், இந்த ரேஞ்சிலேருந்து இப்படி கீழே வந்தாங்க, வந்துட்டு எகெயின் இந்த ரேஞ்சை டெஸ்ட் பண்ணாங்க, எகெயின் கீழே வந்து அதே இடத்துல சப்போர்ட் எடுத்தாங்க அந்த ரேஞ்சுக்கிட்ட, எகெயின் மேலே போனாங்க. இப்போ எகெயின் இங்கே வந்துட்டு ரேஞ்சு இங்கே மேலே போய் டெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் கீழே வராங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வாட்ச் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த ரேஞ்சு ஃபஸ்ட்டு எப்போ பிரேக் அவுட் பண்ணதும் பார்க்கணும். கீழே பிரேக் அவுட் ஆகுதா, மேலே பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்க்கணும். மேலே பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா இங்கே ஒரு கேப் இருக்குது, இந்த கேப்பை ஃபில் பண்ணுவாங்க. அதாவது 52,850 டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 53,300 தான். இது பேங்க் நிஃப்டிக்கு அப்சைடில் பிரேக் பண்ணால் இது டார்கெட்டு. அந்த அப்சைடில் பிரேக் பண்ணும்போது HDFC பேங்க்கு வாட்ச் பண்ணிக்கிங்க. அங்கே அந்த லெவலில் நம்ம கொடுக்குற லெவலில் பிரேக் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். இன்கேஸ் இது கீழே பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த லெவல் 49,648 டெஸ்ட் பண்ணுவாங்க பேங்க் நிஃப்டி. ஓகேங்களா? இது வந்து பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ். ஐடி சொல்லியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி பேங்க் நிஃப்டி சார்ட் கிளியராக இருக்குது. சேம் ஒரே சார்ட் தான், சரிங்களா? ஒரே மாதிரி தான் இருக்குது, அதே சைட்வேஸ் ஜோன் தான். ஓகேங்களா? அதே சைட்வேஸ் ஜோனில் தான் பேங்க் நிஃப்டியோட மாதிரி தான் ஃபின் நிஃப்டி இருக்குது. ஸோ இது வந்து ரெண்டில் ஏதோ ஒரு பக்கம் பிரேக் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபின் நிஃப்டி மேலே பிரேக் அவுட் பண்ணுதா, கீழே பிரேக் அவுட் பண்ணுதா? கீழே பிரேக் அவுட் பண்ணதால நம்ம கீழே போய்க்கலாம். கீழே போச்சுன்னா அடுத்து 23,130 தான் ஃபின் நிஃப்டியோட டார்கெட். இன்கேஸ் இது அப்பர் சைடில் பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 54,860 தான். ஓகேங்களா? ஸோ பிக்சர் கிளியராக சொல்லுது சார்ட்டு. அதனால தான் சொல்லியிருந்தோம், நம்ம வந்து உங்கள் கண்ணு முன்னாடி என்ன பார்க்குறீங்களோ சார்ட் என்ன சொல்லுதோ அதை வச்சு ப்ளே பண்ணுங்கள். இந்த குளோபல் மார்க்கெட்ஸ் எதுவும் பார்க்காதீங்கன்னு சொல்லியிருந்தோம். நீங்கள் அதை பார்த்துட்டு அதை வச்சு பேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து எல்லாருமே லாஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் 24,500 இம்பார்ட்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம். எல்லாம் அமெரிக்கா மார்க்கெட்டு எல்லாம் நல்லா ஒரு ரேலின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பார்த்து போயிருந்தீங்கன்னா அன்றைக்கி டோட்டலாக உங்களுக்கு எல்லாம் வாஷ் அவுட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் கண்ணால் என்ன பார்க்குறீங்களோ அதை பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள், அதை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணுங்கள். இந்த குளோபல் மார்க்கெட் சொல்கிறது, மற்றவங்க சொல்கிறது எதையும் வாட்ச் பண்ணாதீங்க. ஸோ வீக்லி அனாலிசிஸ் சொன்னதை வாட்ச் பண்ணிக்கங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள், ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். தேங்க்யூ.